ஜெபம் செய்வோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஓய்வு நாள் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கூடி வருவதற்கு தேவரீ கிருபை பாராட்டி இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஒவ்வொரு நாட்களையும் தேவரீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்திருக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வாரமும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாய் காணப்பட கிருபை தாரும். விசேஷமாய் இவ்வாராதனையை உம்முடைய கரத்தில் தருகிறோம். பெண்கள் ஞாயிறாய் அனுசரிக்க தேவரீ கிருபை கொடுத்திருக்கிறீர். பெண்கள் இந்த நாளிலே தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றத்தக்கதான கிருபைகளை கொடுக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை என் தேவ ஆவியானுடைய ஆளுகையும் பிரசனமும் எங்களோடு கூட இருப்பதாக நாங்கள் செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுப்பி நின்று ஆண்டோடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாகவும் இவ்வாராதனைக்கு ஆரம்பமாகவும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 405 200 கீதம் 5வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 405 200 கீதம் 5. பூலோகத்தாரை யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள்.
கம்பீரித்தவர் வாசலை கடந்து உள்ளே செல்லுங்கள். சிறந்த அவர் நாமத்தை கொண்டாடி துதி செய்யுங்கள். கர்த்ததயாளர் இரக்கம் அவர்க்கு என்றும் உள்ளதே. அவர் அநாதி சத்தியம் மாறாமல் என்றும் நிற்குமே. வேண்மண்ணில் ஆட்சி செய்கிறார் திரியேக தெய்வமாகிய பிதா குமாரன் ஆவிக்கும் சதா ஸ்துதி உண்டாகவும். ஆமென். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கியருளும். தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதமுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷத்த கடமையாக இருக்கிறது.
ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாஸ்தான தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு அலைந்து போகிறோம். தேவத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவரை செய்யாமல் செய்யத்தகாதவரை செய்து வந்தோம். எங்களுக்கு சொன்னதில்லை, ஆனாலும் ஆண்டவரே, தேவனின் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குறுதியின்படியே நிர்வாகிக்கும் லட்சவாளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதெல்லாம் அறிக்கைகிற எங்கள் பாவத்தின் துக்கப்படுகிறதை செயல்படுத்தும். மிகவும் நெருக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்தத்தின் மகிமையுண்டாகும்படி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ மோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளைகளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனதிரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தனை நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவளாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மன திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்துள்ளோம். தேவனே, எங்கள் ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். யாவரும் சங்கீதம் 92 பாடலாய் பாடுவோம். துதித்தவை
அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். வனாந்தத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்களிடத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்களினை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழி போகிற ஜனம் என்றும் என்னுடைய வழியிலே அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறில் பிரவேசிப்பாய் என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். சங்கீதம் என்று வாசிக்க. சங்கீதம் 119 1 16 வரை. சங்கீதம் 119 1 16 வரை. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழியில் நடக்கிறார்கள். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி நான் நடைகளை ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும்போது செம்மையான இதயத்தால் உம்மை துதிப்பேன். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே தானே. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கு என் இருதயத்தில் வைத்தேன். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளெல்லாம் நான் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். உமது கட்டளைகளை நியாயத்தினித்து உமது வழிகளை கண்ணோக்கிறேன். உமது பிரமாணங்களை நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். சபையார் யாவரும் அமரலாம். வேத பாடங்கள் வாசிக்க நாம் கேட்போம். வாசிக்கப்பட்ட குறிக்கப்பட்ட முதலாம் வேத படம் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னுடைய கூட சொல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவோ? இப்படியே பூமியில் மேலுள்ள ஜனங்கள் எல்லோரிலும் நான் உம்முடைய ஜனங்களுக்கும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்தது அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவர், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றார். அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போகும் பண்ணி
கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி நீ முகத்தை காண மாட்டாய். ஒரு மனுஷனையும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்பு கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையில் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், நீ என் முகமோ காணப்படாது என்றார். குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் முடிச்சாச்சு. தொடர்ந்து இரண்டாம் வேத பாடம் வாசிக்க நாம் கேட்போம். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனருடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தரித்தவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறையில் தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பட்டப்பட்டிருந்தான். கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். தங்களை பாதாளத்தில் போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தது. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம். கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த நாள் என்ன நாள்? பெண்கள் ஞாயிறு. அது மாத்திரமல்ல, மகளிர் தின நாளாய் இருக்கிறது. அதனால் பெண் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து ஒரு சில அறிவிப்புகளை இந்த நாளிலே உங்களுக்கு முன்பதாய் நான் வைக்கிறேன். வருகிறதான சனிக்கிழமை மாதத்தின் 2வது சனிக்கிழமையாய் இருப்பதினாலே மாலை 7 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வைத்து துதி ஆராதனை நடைபெறும். வருகிற சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு துதி ஆராதனை நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபை மக்கள் நீங்கள் யாவரும் அதிலே செபத்தோடு கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகிறதான ஞாயிறு மாதத்தின் 3வது ஞாயிறாய் இருப்பதினாலே காலை ஆராதனை காலை 9 மணிக்கு துதி உபவாச ஆராதனையாய் நடைபெறும். வருகிற ஞாயிறு காலை 9 மணி ஆராதனையானது துதி உபவாச ஆராதனையாய் நடைபெறும். அதிலையும் சபை மக்கள் நீங்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலே இந்த ஆராதனை முடிந்து மறுபடியும் மாலை 6:30 மணிக்கு லென்த்து கால கன்வென்ஷன் கூட்டம் உயிர்மீட்சி கூட்டமாக நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும். இந்த வருஷத்திலே முதல் முறையாக இந்த கன்வென்ஷன் கூட்டங்களை நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். அதன் அடிப்படையிலே இந்த நாளிலே 6:30 மணிக்கு இந்த லென்த்து கால கன்வென்ஷன் கூட்டம் நடைபெறும். அதிலையும் சபை மக்கள் நீங்கள் யாவரும் உற்சாகமாய் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது நம்முடைய ஆலய வளாகத்தில் வைத்து என்ன செய்யப்படும் நடைபெறும். அதனால் நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலே அந்த லென்த்து கால கூட்டத்திலே இதனுடைய
வார்த்தையையும் பாடல் ஆராதனையை நடத்துவதற்காகவும் திரு லிவிங்ஸ்டன் அவர்கள் குழுவினரோடு நம்முடைய ஆலயத்தில் வந்து அவர்கள் அந்த லெந்து கால கன்வென்ஷன் கூட்டத்தை நடத்துவார்கள். அதனாலே நீங்கள் எல்லாரும் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாகவும் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இது மார்ச் மாதம் எப்பொழுதுமே நாம் சொல்லுகிற ஒரு அறிவிப்பு. இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக நம்முடைய சங்க காணிக்கை, அது மாத்திரமல்ல அர்ப்பின் பண்டிகை காணிக்கை, ஏலபாக்கி எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதனாலே சபை மக்கள் நீங்கள் அதையும் கவனத்தில் கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து சத்திய வசனத்தை நாம் இப்பொழுது கேட்கலாம். சத்திய வசனத்தை சொன்னவர்கள் தொடர்ந்து உங்களுக்கான கிஃப்டை திருமதி சிரோன்மணி அவர்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அவர்களின் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ரோமர் 14:4. Who risked their own necks for my life, to whom I not only give thanks but also all the churches of the Gentile. Romans 16:4. பயமில்லாத பயபக்தியுடன் விசுவாச பெண்கள், அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், அவர்களை பற்றி நாம் மாத்திரமல்ல புறஜாதியாரின் உண்டான சபையார் எல்லார் மேலும் நன்றியடைதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ரோமர் 14:4. Who risked their own neck for my life, to whom not only I gave thanks but also all the churches of the Gentiles. Romans 16:4. பயமில்லாத பயபக்தியுடன் விசுவாச பெண்கள், அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியார் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ரோமர் 14:4. Women who trust the God, faithful and fearful, who risk their own necks for my life, to whom not only I give thanks but also all the churches of the Gentiles. Romans 16:4. பயமில்லாத பயபக்தியுடன் விசுவாச பெண்கள், அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ரோமர் 16:4. Women who trust God, faithful and fearful, who risked their own necks for my life, and to whom not only I give thanks but also all the churches of the Gentiles. Romans 16:4. அவர்களின் பிராணனுக்காக கழுத்தை கொடுத்தார்கள், அவர்கள் மாத்திரமல்ல புறஜாதியில் உண்டான எல்லா சபையார்களுக்கும் நன்றி அறிந்த உள்ளவர்கள் இருந்தார்கள். ரோமர் 16:4. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியார் இடத்தில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதலர்களாக இருக்கிறார்கள். ரோமர் 16:4. பயமில்லாத பயபக்தியுடன் விசுவாச பெண்கள், அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், அவர்களை நான் மாத்திரமல்ல புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ரோமர் 14:4. Women who trust God, faithful and fearful, who risked their own necks for my life, to whom not only I give thanks but also all the churches of the Gentiles. Romans 16:4. அவர்களின் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரால் உண்டான சபையார் எல்லாராலும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ரோமர் 16:4. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், அவர்களுக்காக நான் மாத்திரமல்ல புறஜாதியில் உருவான எல்லா சபையாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ரோமர் 16:4. Who risked their own necks for my life, to whom not only give thanks but also and all the churches of Gentiles. Romans 16:4. அவர்களின் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதலுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ரோமர் 16:4. பயமில்லாத பயபக்தியுடன் விசுவாச பெண்கள், அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள், அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லோரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருந்தார்கள். ரோமர் 16:4.
அவர்கள் தங்கள் பிராணனுக்காக கழுத்தை கொடுத்தார்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரின் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ரோமர் 16:4. Who risk take the own neck for my life, I whom only I give thanks, and not only all the churches of the Gentiles. Romans 16:4. பயமில்லாத பயபக்தியுடன் விசுவாச பெண்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ரோமர் 16:4. Women who trust God, faithful and fearful, who risked their neck for my life, who risked their neck for my life, not only I give thanks but also all the churches of the Gentiles. Romans chapter 16 verses 4. இன்று திருச்சபையானது நமக்கு கொடுத்ததான தலைப்பு பயமில்லாத பயபக்தியுடன் விசுவாச பெண்கள். யாவரும் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 16:4. ரோமர் 16:4. யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரம் அல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். Women who trust God, faithful and fearful, who risk their own necks for my life, to whom not only I give thanks but also all the churches of the Gentiles. Romans chapter 16 verses 4. மறுபடியும் நாம் யாவரும் எழும்பி நின்று அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை ஒன்றிணைந்து நாம் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதனை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிகையால் திருப்பவித்து பிறந்தார். பொதுவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்படப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரது உயிரோடு மரித்து நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். பொதுவாய் சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுடைய விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற
யுவால் போன்ற வேதாகம பெண்களுக்காக உம்மை துதிக்கிறோம். மேலை நாடுகளிலிருந்து எங்கள் நாட்டிற்கு வருகை தந்து உமது விடுதலை பணியில் தியாகத்தோடு பங்காற்றிய மிஷனரி பெண்மணிகளை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் திருச்சபையில் உள்ள பெண்களை நாங்கள் மதிப்பு குறைவாக எண்ணாமல் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் அவர்களை ஊக்குவிக்கவும் கிருபை தாரும். விடுதலை நாயகராம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். சமாதானக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியருள வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் அத்தியட்சர் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். மறுபடியும் நாம் யாவரும் எழும்பி நின்று தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 837 200 கீதம் 25வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 837 200 கீதம் 25 1000 பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களேன். யாவரும் தேமொழி பாடல்களால் இயேசுவை பாடிட வாருங்களேன். இந்த பாடலை திருச்சபையின் பெண்கள் நீங்கள் முன்பதாய் வந்து நீங்கள் பாடலாம். பாடி
தொடர்ந்து இந்த நாளிலே பெண்கள் ஞாயிறாய் இருப்பதினாலே பெண்கள் தங்களுடைய ஆராதனையில் எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்து கொண்டீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்கிறோம். திருமதி அமுதா அவர்கள் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நம்மிடத்தில் மகிழ்ந்து பகிர்ந்து கொள்வார்கள். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில் எல்லாம் மகிமை செலுத்திடுவோம். ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த காலை வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிற ராஜா. அப்பா, அந்த ஓய்வு நாளிலும் கூட அப்பா பெண்கள் ஞாயிறாக அனுசரிக்க நீர் கொடுத்த கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிற ராஜா. நன்றி தகப்பனே. தேவரே, இந்த தினத்திலும் கூட கொடுக்கிற செய்தியை ஆசீர்வதியும் கர்த்தாவே. பேசுவது நான் அல்ல, நீரே ஒவ்வொருவரோடு பேசும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இன்று பெண்கள் தினம் இல்லையா? அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். இதில் வந்து அந்த பின்பகுதி, என் கரத்தினால் உன்னை மூடுவேன். கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாக்கின்ற கரமாக இருக்கிறது. இந்த நம்ம வாசித்த பகுதியில் நம்ம கேட்டோம் இல்லையா? மோசே வந்து ஆண்டவரோட பேசுகிறப்ப மோசே என்ன சொல்கிறார்? ஆண்டவரை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ உன்னுடைய முகத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, என் முகத்தை வந்து நீ பார்க்க கூடாது, முடியாது, அவ்வளவு ஒரு பிரகாசமான ஒரு முகமை யாராலும் பார்க்கக்கூடாத ஒரு முகம், அது என்னுடைய முகம். அதனால் அவர் என்ன சொல்கிறார்? நான் கடந்து போகிறப்ப நீ என் பின்புறத்தை காண்பாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா? அப்போ தான் சொல்கிறார், என்ன, அப்போ நான் உன்னை கடந்து போகிற வரைக்கும் நீ என்னை பார்த்து அதனால் நீ வந்து கஷ்டப்படாதபடிக்கு நான் என்ன பண்ணுறேன், உன்னுடைய என் கரத்தினால் உன்னை மூடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ வந்து கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்ட கரமாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்குறோம். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தனத்த வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். இதில் பார்த்தீங்கன்னா பலத்த கரம், கர்த்தர் வந்து பலத்த கரத்தினால் என்ன பண்ணுறார்? எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், எகிப்திலிருந்து அடிமைகளாக இருக்கிறாங்க நம்ம இஸ்ரவேல் மக்கள். அப்படி அடிமைகளாக இருக்கிறப்ப வந்து அவர்களை வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து வருவதற்காக ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறார்? மோசையை அங்கே அழைத்து கொண்டு வருகிறார். ஏன்னா அவங்க வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவங்க இடையில கர்த்தரை மறந்து போனார்கள். திரும்ப அவங்க கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது கர்த்தர் அவர்களுடைய வேண்டுதலை கேட்டு என்ன பண்ணுறார்? அவர்களை விடுவிக்கும் பொருட்டாக அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறார்? மோசையை கொண்டு போகிறாரு. அப்போ மோசையை கொண்டு போய் மோசையின் மூலமாக அநேக அதிசயங்களை செய்கிறார். எல்லாம் தெரியும் இல்லையா? அதிசயங்கள்லாம் பண்ணது. ஒரு கோலை கீழே போட்டவொன்னே பாம்பாக மாறும். அது மாறினவுடனே அங்கே உள்ள மந்திரவாதிகளும் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனாலும் திரும்ப நிறைய அதிசயங்களை, வாதைகளை கொடுத்து 10 வாதைகளை அவர்களுக்கு கொடுக்குறாரு. ஒவ்வொரு வாதைகளும் கொடுக்குறப்ப வந்து அவங்க வந்து உடனே சொல்லுவார் பார்வோன், சரி கூட்டு போங்க பாரு. ஆனால் அடுத்து மனம் மாறிடுவார். ஏன்னா இவங்க வந்து நல்லா வேலை செய்வாங்க, நல்ல கடினமாக உழைக்கக்கூடியவர்கள். அப்போ அப்படி இருக்கிறப்ப வந்து நமக்கு ஒரு நல்ல வேலைக்காரன் இருந்தால் விடுறதுக்கு யாருக்காவது மனசு வருமா? நல்ல வேலைக்காரங்க இருந்தால் அவங்கள வந்து கூடிய வரைக்கும் போக விடாமல் பார்க்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இவங்க வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால் அப்போ வந்து ஆண்டவர் வந்து நிறைய அற்புதங்களை செய்து அவர்களை அழைத்து வரும் பொழுது செங்கடலை பிளந்து அவர்களை என்ன பண்ணார்? கூட்டிகிட்டு போனார். வெட்டாந்தரையில் நடப்பது போல கடலின் நடுவிலே நடந்து சென்றார்கள். அவருடைய கரத்தினால், பலத்த கரத்தினால் அவர்களை நடத்தி சென்றார். யோபு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோபு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் காய கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. அவருடைய கரம் ஆற்றுகிற கரம். அவருக்கு இருக்கிற காயங்கள் எல்லாம் ஆற்றுகிற கரமாக இருக்கிறது. அப்போ எவ்வளவு நம்ம கஷ்டத்தில் இருந்தாலும் அவருடைய கரம் வந்து நம்மளை தொடும் பொழுது அது வந்து ஆற்றுகிற ஒரு கரமாக அது இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 39-40. லூக்கா 29ஆம் அதிகாரம்
39 40. இருபத்தி 39 40. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவருடைய கரம் வந்து இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா காயம்பட்ட கரமாக இருக்கிறது. நமக்காக காயம்பட்ட கரம், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் வந்து சிலுவையிலே அறைந்து காயம்பட்டார். அந்த காயம்பட்ட கரமாக இருக்கிறது ஆண்டவருடைய கரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உபாகமம் 5:15. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். என்ன கரம் அப்படின்னா வல்லமையுள்ள கரம். தேவனுடைய கரம் வந்து வல்லமை உள்ள கரமாக இருக்கிறது. இதுக்கு வந்து நிறைய சொல்லலாம். அந்த ராஜாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரமும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்றப்ப வந்து அவர்களை வந்து அதிசயமாக பயங்கர வல்லமையினால் அவங்கள என்ன பண்ணுவார், காப்பாற்றுவார். அந்த மாதிரி அந்த ஜனங்கள் எல்லாத்தையுமே வந்து போர்லேருந்து ஜெயத்தை கொடுத்து காப்பாற்றுவார். அந்த மாதிரி வல்லமை உள்ள கரமாக இருக்கிறது. ஏசாயா 41:10. ஏசாயா 41:10. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்போ நீதியின் வலது கரத்தினால் அவர் தாங்குறார். அப்படிங்கிறப்போ எப்படிப்பட்ட கரம்? அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? தாங்குகின்ற கரம், நம்மளை தாங்குகின்ற கரமாக இருக்கிறது. மாற்கு 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலேருந்து 25ஆம் அதிகாரம் வரை 25ஆம் வசனம் வரை. மார்க்கு 8:22 25 வரை. பின்பு அவர் பெர்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாயிலும் காண்கிறாய் என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். சுகமில்லாத ஒருவன் என்ன பண்ணுறான்? சுகத்தை பெற்றுக்கொள்கிறான் இல்லையா? அப்போ பார்வை இல்லாத ஒருத்தன் வந்து பார்வையை பெற்றுக்கொள்கிறான். அப்படிங்கிறதுனால இது வந்து சுகமளிக்கும் கரம். ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்ட கரமாக இருக்கிறது? சுகமளிக்கும் கரமாய் இருக்கிறது. லூக்கா 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். லூக்கா 24:50. பின்பு அவர் பெத்தானியாவுக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். இப்போ என்ன கரம் இது? ஆசீர்வதிக்கும் கரம். அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாள் அளவும் என்ன பண்ணார்? அங்கே தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணார்? பரமண்டலத்துக்கு ஏறி சென்றார். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்? அவர் சீசர்களை எல்லாம் ஆசீர்வதித்தார். அப்போ ஆசீர்வதிக்கிற கரமாக இருக்கிறது. அவர் சீசர்களை மட்டுமல்ல நம்மையும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஏசாயா 59:1. ஏசாயா 59:1. இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போவதும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அவருடைய கரம் குறுகிடாத கரம், குறுகி போகாத கரம். அவர் கரத்திலிருந்து தாராளமாக எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். கொஞ்சோண்டு தான் தருவார் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை அப்படின்னு சொல்லி கிடையாது. அவர் கையிலிருந்து அதிகமாக நம்ம என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கர்த்தருடைய கரம் குறுகிடாத கரம். அடுத்து ஒன்று சங்கீதம் 77:20. சங்கீதம் 77:20. மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையைப் போல வழி நடத்தினீர். அப்போ நடத்துகின்ற கரம். அவர்களை என்ன பண்ணுறார்? வழி நடத்தி
கொண்டு வந்தார். எகிப்திலிருந்து வழி நடத்தி கொண்டு வந்தார். எகிப்திலிருந்து மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வனாந்தரத்தில் 40 வருஷ காலமாக என்ன பண்ணார், அவர்களை நடத்தி வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்தார். அப்படி நடத்துகின்ற கரமாக இருக்கின்றது. அப்போ நம்ம இப்போ பார்த்தோம், தேவனுடைய கரம் பலத்த கரமாக இருக்கிறது, அது ஆற்றுகிற கரமாக இருக்கிறது, அது காயம்பட்ட கரம், வல்லமையுள்ள கரம், தாங்கும் கரம், சுகமளிக்கும் கரம், ஆசீர்வதிக்கும் கரம், குறுகிடாத கரம் மற்றும் நடத்துகின்ற கரம். சரி, இந்த கரத்தில் இருந்து நம்ம இப்படி நடத்துகிற கரம் வந்து அதனுடைய அந்த பலனை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். எப்போ நடத்துது நம்ம இந்த கரம், எப்பொழுது நம்ம நடத்துது அப்படின்னு சொல்கிறப்ப லூக்கா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவன் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்குவேன் என்று அவனை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய முப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவரிடத்தில் தன் வேலைக்காரன் சொஸ்தமாவதற்காக அவரை வேண்டிக் கொள்வதற்காக என்ன பண்ணுறான், அனுப்புகிறான். ஒரு மூப்பர்களை வந்து அனுப்புகிறான். அப்படிங்கிறப்ப வந்து அவர்கிட்ட வேண்டி கொண்டால் அந்த காரியம் என்ன பண்ணோம், நடக்கும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், விசுவாசித்து அவர்கிட்ட வேண்டிக் கொள்கிறான். அப்போ நம்மளும் வந்து அவர்கிட்ட வேண்டி கேட்கும் பொழுது அந்த காரியம் வந்து நடக்கின்றது. நம்ம என்ன காரியத்துக்காக வேண்டுறோமோ அந்த காரியம் ஜெயமாக நடக்கின்றது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இன்றைக்கு பார்த்த இதில் இந்த இடத்துல சாத்தான் வேண்டுறான் அவர்கிட்ட, என்னை கஷ்டப்படுத்தாதீங்க, என்னை பாதாளத்தில் தள்ளிடாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், சாத்தான் வந்து அவர்கிட்ட வேண்டிக் கொள்கிறான். அப்போ அவனுடைய வேண்டுதலுக்கும் கூட என்ன பண்ணுறார், ஆண்டவர் வந்து செவி கொடுக்கிறார். செவி கொடுத்து அவனை வந்து என்ன பண்ணார், பன்றி கூட்டத்துக்குள்ளே போகும்படியாக கட்டளை கொடுக்கிறார். ஸோ அதனால் வேண்டிக் கொள்ளும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவருடைய கரம் வந்து நம்மளை நடத்துகிறதாய் இருக்கிறது. அடுத்து வந்து ஒப்பு கொடுக்கும்போது தானியேல் 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மார்க்கு 13:11. மார்க்கு 13:11. அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும்போது நீங்கள் என்ன பேச வேண்டுமென்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்த நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதை பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். நாம் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தோம்னா சில இடத்துல என்ன பேசணும் அப்படிங்கிறது கூட நம்ம என்ன பண்ண வேண்டாம், முன்னாடியே இது எல்லாமே ரெடி பண்ணிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து நமக்கு சொல்லி தருகிறார். நம்ம சில நேரத்தில் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் யாரையாவது போய் பார்க்க போகிறோம், அவர்கிட்ட ஐயோ நம்ம எப்படி சொல்கிறது இது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்களில் ஃபீல் பண்ணுவோம். அப்படி ஃபீல் பண்ணுற நேரத்துலையும் கூட நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் இந்த காரியங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே நீங்கள் வந்து எனக்காக பேசுங்கன்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட கேட்குறப்ப அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராய், நம்ம என்ன பேசணுங்கிற வார்த்தைகளை வந்து நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து இதில் தானியேல் வந்து அவன் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அவனை வந்து என்ன பண்ணுறார், அவர் வந்து விடுவிக்கிறார். அவன் வந்து அரசருடைய கட்டளைக்கு எதிராக யாருமே வந்து வேறு எந்த சிலையவும் அந்த சிலையை மட்டும்தான் பணியணும், வேறு யாரையும் பணிந்து கொள்ளக்கூடாது. அப்படிங்கிறப்ப வந்து இவன் என்ன பண்ணான், அந்த சிலையை பணியாமல் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான். அவன் எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கான். அவனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான். அந்த மாதிரி ஜெபிக்கிறப்ப வந்து ஆண்டவர் வந்து அவனை விடுவிக்கிறார். சிங்கக்கபியில் போட்டப்பவும் கூட ஆண்டவர் என்ன பண்ணார், அவரை தப்பு வைத்தார். அப்போ வந்து அவன் வந்து ஆண்டவருக்குள்ளே தன்னை ஒப்பு கொடுத்து இருக்கிறப்ப வந்து அவனை தப்பு வைக்கிறார். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளைகளை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கதை நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அவங்க வந்து ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாததுனால அவருக்கு ஒபே பண்ணாமல் என்ன பண்ணாங்க,
ஆண்டவருக்கு மட்டுமே பயந்து நடந்தாங்க. அப்படி நடக்கிறப்ப ஆண்டவர் என்ன பண்ணுறார், ஆண்டவருக்காக அவருக்கு வந்து ஃபுல்லாக ஒப்பு கொடுத்ததுனால ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினார். அடுத்து ஜெபம் செய்யும்போது நம்ம நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு என்ன பண்ணுறார், அவர் காட்டுகிறார். நம்ம எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஜெபம் பண்ணுறப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அவருடைய கரம் நம்மை நடத்துகிறது. எரேமியா 42:2. எரேமியா 42:2. தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியாய் இருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி நடக்கணுங்கிறதே அவங்களுக்கு தெரியலை, என்ன செய்யங்கிறது வழி தெரியாமல் இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க இஸ்ரவேல் மக்கள். அப்போ எரேமியாட்ட போய் சொல்கிறாங்க, நீர் எங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அப்போ தீர்க்கதரிசிகள் எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. ஆனால் இப்போ நம்ம நமக்காக நாமே என்ன பண்ணலாம், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். அதுக்காக தான் இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு நம்ம அவரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு அவர் வழியை காட்ட வல்லவராக இருக்கிறார். அந்த ஜெபமும் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கும்னா, இடைவிடாமல் ஜெபிக்கப்படுகிற ஜெபமாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5:17. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கொலோசையர் 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணும், அதே நேரத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணும். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்தால் மட்டுமல்ல, நமக்கு கஷ்டங்கள் வர்ற நேரத்துலையுமே கூட ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரத்தோடு என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய கரம் நம்மை நடத்துகிற கரமாக இருக்கும். அவருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கும் கரமாக இருக்கும். அவருடைய பலத்த கரம் நம்மை ஆற்றுகின்ற கரமாக இருக்கும். அந்த வல்லமையுள்ள கரம் நம்மை தாங்குகின்ற கரமாக இருக்கும். சுகமளிக்கும் கரமாக இருக்கும். நம்மை நடத்துகின்றதாக இருக்கும். தேவன் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட அப்பா இந்த செய்தியை கொடுப்பதற்கு நீங்கள் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த செய்திகளின் மூலமாக நீங்கள் ஒவ்வொருவரோடு பேசின கிருபைகளுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். நீரே எங்களோடு பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. மறுபடியும் நாம் யாவரும் எழும்பி நின்று காணிக்கை பாடலாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 207, 200 கீதம் 504வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 207, 200 கீதம் 504. பெண்கள் நீங்கள் முன்பதாய் வந்து காணிக்கை பாடலை பாடலாம்.
அபிஷேகம் செய்குவார். தேவபிதா எந்த மேய்ப்பனலோ சிறுமை தாட்சியடை இளனே பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காயனக்கென்றே படுத்தி சுகத்தையிடம் கொண்டேன் தலையை சுபமாய் அபிஷேகம் செய்குவார். தெய்வபிதா எந்த மேய்ப்பனலோ சிறுமை தாழ்ச்சியடை இளனே ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். நீ என் வீட்டின் சிறப்போடு நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பே. தெய்வபிதா எந்த மேய்ப்பனலோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே ஆவனதா என்னை பைபோன் மேல் அவன் மேல் தமதி அருளுகின்றார். தேவபிதா எந்த மேய்ப்பனலோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. நின்றவனமாகவே காணிக்கைக்காக ஜெபிக்கும்படியாய் திருமதி ஜெயா அவர்களை நாங்கள் அழைக்கிறோம். எல்லாரும் தலையிலை தாய்த்தி செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, இம்மட்டும் எங்களை கிருபையோடு பாதுகாத்த கிருபைக்கு நன்றி கர்த்தாவே. இந்த வாரத்தில் ஏசப்பா பெண்கள் ஞாயிறு ஏசப்பா நிராதியோதோடு பாசத்தோடு அன்போடு ஏசப்பா எல்லாரும் கூடியிருந்து செபிக்க பாட படிக்கத்தக்கதான கிருபையும் துதிக்க தந்து கர்த்தாவே. அதுக்காக நமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. 2 பேர் 3 பேர் உங்கள் நாமத்தை நிமித்தம் கூடியிருந்து செவிக்கும்போது உங்கள் மத்தியில் வருவேன் சொன்னது போல் இந்த தகப்பன் நீர் அறிந்தீர் கர்த்தாவே. அப்பா அந்த காணிக்கைகளை ஏசப்பா கையின் பிரகாசத்தை நீர் ஆசீர்வதித்த கிருபைக்கு நன்றி கர்த்தாவே. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. அவங்க எதை ஏசப்பா அந்த ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது ஏசப்பா எதை நினைத்து வந்தார்களோ அந்த காரியங்களை நிறைவேற்றும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் கர்த்தாவே. நல்ல ஒரு வல்லவருமாய் இருந்த கிருபைக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா போன வாரம் கடந்த வாரத்தில் கூட என்னால் நிற்க முடியாத நிலையில் சூழ்நிலையில் இருந்த கர்த்தாவே. அப்பொழுது பெண்கள் ஞாயிறாக இருக்குதப்பா. ஏசப்பா நான் எப்படி எனக்கு நீங்கள் செபம் கொடுக்க போகிறோம், நான் எப்படி நான் செபிக்க போகிறோம், கண்ணீரோடு வாஞ்சியோடு தாகத்தோடு நான் செபிச்ச கர்த்தாவே. அப்பொழுது நீர் எங்களுக்கு இந்த சிவ எண்ணெயை நான் காலில் போட்டு பூசின ஒரு மாத்திரம் வந்து கூட எடுக்கலப்பா. அப்படி இருந்து எனக்கு 13 சுகமான ஆலயத்தை கட்டளிச்ச கிருபைக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா நீர் அப்பா சோத்திரம் கர்த்தாவே. தாய் தகப்பன் கைவிட்டால் நீர் ஒருபோதும் கைவிட போகிறதில்லை கர்த்தாவே. அப்பா உன் முற்பாதத்தில் அமர்ந்த மக்களுக்கு ஏசப்பா ஒவ்வொரு எதை நினைத்து வந்தால் ஏசப்பா நன்மையும் சிலாக்கியத்தையும் கொடுக்கும்படி செவிக்கிறேன் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துங்கொள்ளுங்கப்பா. ஏசப்பா நீர் கொடுத்த நன்மைகளை விட எங்களுக்கு வேறு எதுவும் கிடையாதாப்பா. அப்பா பொறுப்படுத்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. எல்லாத்தையும் காத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தை தாழ்மையில் பிதாவே. அப்படியே நம் யாவரும் முழங்காலில் நின்று கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 484 200 ஆண்டு கீதம் 118வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 484 200 ஆண்டு கீதம் 118. இந்த அருள் காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தில் பணிவோம் முழந்தாளில். கர்த்தர்
கர்த்தாவே, முடிவு ஜெபமாக திருமதி குணசீலி அவர்கள் இப்பொழுது ஜெபித்து முடிப்பார்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனையின் தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனையில் பிரியப்படுகிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, என் ஜெப வீட்டிலே வந்து உங்களை மகிழ பண்ணுவேன் என்று சொன்ன வாக்கு கொடுத்த நல்ல தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய கரம் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே எங்களை ஆற்றுகிற கரமாய், தேற்றுகிற கரமாய், அரவணைக்கிற கரமாய், ஒவ்வொரு நிமிஷமும் அன்பு செலுத்துகிற கரமாய், எங்களை தேடி வந்த கரமாய் இருந்தபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே உம்முடைய ஆளுகை இந்த இடத்தை நிரப்பினபடினால் உம்மை துதிக்கிறோம். ஐயா தகப்பனே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே இந்த ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி கொடுத்தீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே முடிவு வரை எங்களோடு கூட இருந்தீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம். அந்த வேளையிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாய் கர்த்தர் ஆவியானவர் ஆளுகைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து எல்லா கூட்டங்களிலும் எல்லா பிள்ளைகளும் பங்கு பெறவும் தகப்பனே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இப்பொழுதும் ஆண்டவரே முடிவுரை நீர் நடத்தினப்படால் உம்மை துதிக்கிறோம். மீண்டும் எங்களை நடத்தும் ஆண்டவரே. மாலை வேளை கன்வென்ஷன் கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக, எந்த பிள்ளைகளாவது வீட்டில் நீர் விசாரமாக அஜாக்கிரதையாக இருக்காதபடி எல்லா பிள்ளைகளையும் நீர் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதை இந்த நீர் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ளும். ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற இயேசு நாமத்தால் ஜெபங்களின் நல்ல பிதாவே. மறுபடியும் நாம் யாவரும் எழுப்பி நின்று முடிவு பாடலாக பின்பவனி கீதமாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 829 200 கீதம் 128வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 829 200 கீதம் 128. நான் உம்மை பற்றி இரட்சகா விண்வெட்கம் அடையேன், பேரன்பை குறித்தாண்டவா நான் சாட்சி கூறுவேன்.
நாம் ஜெபிப்போம். கிருபையும் இறக்கும் இந்த நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைகளும் ஆண்டவரே, திருச்சபையின் பெண்கள் இந்த நாளிலே பெண்கள் ஞாயிறை நேர்த்தியாய் உம்முடைய ஊழியத்தை செய்ய தேவரே கிருபை கொடுத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் கையின் பிரயாசங்களிலே, குடும்ப காரியங்களிலே, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் என் தேவனுடைய கரம் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட வேத வாக்கின்படியாய் உம்முடைய கரமானது திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட என்றென்றைக்கும் சதா காலங்களும் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைகள் செய்கிற விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் என் தேவன் அங்கீகரிக்கிறவராக பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் நீர் காணப்படுவீரா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்யும். விசேஷமாய் திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே மறுபடியுமாய் தருகிறோம். நல்ல சரீர ஜீவன் பலன், சுகம், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் என் தேவன் நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் திரு அருள்ராஜ் அவர்களுக்காக ஆண்டவருடைய பாதத்தில் வருகிறோம். இயேசுவின் நாமத்தினால் அவருடைய ஆண்டவரே பலவீனப்பட்டு இருக்கிற அந்த நல்ல நாட்கள் இயேசுவின் நாமத்தில் பலவீனங்களை நீக்கி என் தேவன் தாமை சுகத்தை தருகிறவராய் நீர் காணப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கால்களில் ஏற்பட்டிருக்கிறதான ஆண்டவரே காரியங்கள் எந்த வழியும் கொண்டு வராதபடிக்கு என் தேவன் நேர்த்தியாய் பிள்ளைகளை நடத்தும்படியாய் உம்முடைய சுகம் அளிக்கிறோம் கரம் உடைய பிள்ளைகளுக்கு முன்பதாய் நீட்டப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, கொடுத்த காணிக்கை எல்லாவற்றையும் உடைய கரத்தில் எடுக்கிறோம். என் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாலை கூட்டங்களையும் என் தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக. இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து சென்றாலும் உடைய மாறாத திவ்ய பிரசனம் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை வழி நடத்துவதாக. உலகத்துக்குள்ளே கடந்து செல்கிறோம். பரிசுத்த முழுவதும் எங்களை பாதுகாத்து மறுபடியும் இதே இடத்திற்கு வந்து உடைய நாமத்தை உயர்த்த தேவரீர் கிருபை தாரும். சகல துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கண்மலையும் மீட்பெருமாய் கர்த்தாவின் வாயின் வார்த்தைகளும் இறுதியத்தின் தியானம் உடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருப்பதாக. நம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே என் முழு உலகமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாலை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு போய் வர கடவோம்.